நல்ல தக்காளி ரசம், காரமான ஒரு மட்டன் மசாலா, பொடிசா வெட்டின தக்காளி 1/2 கப் அளவுக்கு, பருப்பு வேக வச்ச தண்ணி 1 கப் அளவு, உப்பும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விடலாம். தக்காளி வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் தாளிச்சிடலாம். 1 இல்லை 1.5 ஸ்பூன் நெய், 1 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 இல்லை 4 பல்லு பூண்டு தட்டினது, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், தாளிக்கும் போது அந்த கரெக்டான ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா அதுக்கு மேலே தாளிசம் கருகி போகாது. இப்போது தக்காளி வெந்துருச்சு. தாளித்ததை இதோட சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு தடவை கொதிச்சா போதும். அதோட மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நல்ல காரமாக ஒரு மட்டன் மசாலா செய்யலாம். ரெண்டு இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசா வெட்டின வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், பொடிசா வெட்டின தக்காளி 1 கப் அளவுக்கு, அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்க்கணும்.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் மசாலா வதக்கும் போது கட்டாயம் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே மசாலாவை வதக்கிக்கலாம். இப்போ இதோட 3/4 கிலோ மட்டன் சேர்க்கணும், 750 கிராம். அதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மசாலா மட்டன் எல்லாம் நல்லா கலந்து குக்கரை மூடி 7 இல்லை 8 விசில் வைக்கணும். இல்லை ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதில் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தா இந்த மசாலாவோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்மளோட இஷ்டம்தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடான சாதம், ஒரு ஸ்பூன் நெய், அதோட கொஞ்சம் பருப்பு, ஒரு கரண்டி தக்காளி ரசம், நல்ல காரமான மட்டன் மசாலா. நீங்களும் ஒரு நாள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள்.